பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமீன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, என் மகனே பயப்படாத, நான் உன்னை விடுவிப்பேன். என் மகளே பயப்படாத, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த இக்கட்டிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். இந்த ஆபத்துலேருந்து நான் உன்னை விடுவிப்பேன். என் மகனே, நீ பயந்துட்டு இருக்கியா? நான் உனக்கு விடுதலை தருவேன். நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன். இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிப்பேன். பிசாசு பயமுடுத்துறானா, போராட்டத்தை கொண்டு வரானா, நான் உன்னை விடுவிப்பேன். ஆனால் நீ என்ன மகிமைப்படுத்தணும். அது எப்படின்னா, ஏசு எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுவும் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் உங்களை மாதிரி ஆபத்தில் இருக்காங்கல்ல, நீங்கள் விடுதலையான மாதிரி அவங்களும் விடுதலை ஆகணும்ல. அப்போது எனக்கு ஏசு விடுதலை கொடுத்தாரு, உங்களுக்கு அவர் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லணும். அதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். அப்போது உங்களை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் எந்த ஒரு இக்கட்டிலிருந்தும் இயேசுவால் விடுவிக்க முடியும். அதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்காக சிலுவையில் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரால் தப்பு வைக்க முடியாதா? அவரால் தப்பிக்க முடியாதா? அவரை யாராவது கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன். அவர் தாமாகவே சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்த தேவன். ஏன் அப்படி ஒப்பு கொடுத்தார்? நம்மளை பயத்திலிருந்து விடுதலையாக்க, சாபத்திலிருந்து விடுதலையாக்க, அடிமைத்தனத்திலிருந்து, பயத்திலிருந்து, இக்கட்டிலிருந்து, கவலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க தன்னையே சிலுவையில் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அதை விசுவாசித்து நீங்கள் என்னை விடுதலையாக்க முடியும், எனக்கு விடுதலை தாங்க, நான் உண்மை மகிமைப்படுத்துவேன்னு உங்களை அர்ப்பணித்து கொண்டா கட்டாயம் விடுதலை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாங்க, என்னால் இதை விட முடியலை, என்னால் இதிலிருந்து வெளியில் வர முடியல. ஆண்டவரே, என்னால் இந்த காரியத்தில் ஜெயிக்கவே முடியல, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. ஆமீன். God bless you.